போகலாமா? ஸ்டார்ட் பண்ணலாமா? வணக்கம். இன்றைக்கி நம்ம இருக்கிறது பார்த்தோன்னா மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் இன்றைக்கி ஓட்டர்ஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் ட்ரைவ் நடக்குது. அதில் ஃபஸ்ட் டைம் ஓட்டர்ஸ் யங்ஸ்டர்ஸ் அவங்களோட மைண்ட் செட் எப்படி இருக்குன்றதை பார்க்க போகிறது தான் இந்த வீடியோ. இன்றைக்கி அவங்களோட ரெஜிஸ்ட்ரேஷன் அவங்களோட ஒரு ஒப்பீனியன்ஸை கேட்க நம்ம மச்சான் கட் டேய் மச்சான், டேய் நேற்றுலேருந்து பண்ணுறேன்டா மச்சான், புரிஞ்சுக்கூடா. நம்ம டிபார்ட்மெண்ட்டில் 2 நாள் தானே டைம் கொடுத்துருவாங்க. பார்த்து பண்ணுறா வாடா. மச்சான் இந்த வாட்டி கரெக்டாக பண்ணிடுறேன். ஜீவா மேலே வா மச்சான். இன்னும் 2 நாளில் இன்டர்னல்ஸ் இருக்குடா. ப்ரெசன்டேஷன் வேறு பண்ண சொல்லியிருக்காங்க. ப்ளஸ் 1 மந்த்தில் சிம் வேறு. நீ இந்த மாதிரி பண்ணியிருந்தா அப்புறம் அந்த சின்ன விஷயத்துக்கு சொல்கிறா. நானே வேறு டென்ஷனில் இருக்கேன்டா. ஃப்ரீயாக விட்றா, பார்த்துலாம் வாடா. சொல்லு, நீ இதேமாதிரி சொல்லிட்டே இரு. சொல்லுப்பா போகலாம். டியூஸ்டே தான் ஃபஸ்ட்டு டெட்லைன் சொன்னார். அப்புறம் அது ஆஃப்டர்வர்ட்ஸ் ஃப்ரைடே மாற்றிட்டாரு. ஏய் வாங்கடா. சரி சார், அப்புறம் பார்க்கலாம். பாய். இந்த ஓட்டர்ஸ் டே அவேர்னஸ் டே இருக்குல்ல சார், ப்ரோக்ராம் அதுக்கு டாக்குமெண்ட்ரி மாதிரி கலெக்ட் பண்ணி சொல்லுவாங்க. Hi, and your name is? Sudarshan. First year or second year? First year. Okay, does a single vote make a difference? What do you think about it? இப்படி எல்லாரும் நினைச்சா அப்புறம் யாரும் ஓட் பண்ண மாட்டாங்க. ஆர் ஓட், ஆர் டியூட்டி, ஆர் ரைட். ஸோ ப்ளீஸ் டோன்ட் வேஸ்ட் யுவர் ஓட், காஸ்ட் யுவர் ஓட். Hi, and your name is? Meena. And you are from first year or second year? First year. So I'm going to ask about what is your opinion on voting by getting influenced by families or relatives and other surroundings? இப்போ அப்படி நினச்சா, ஏன்னா நமக்கு வந்து பொலிட்டிக்கல் நாலேஜ் கம்மியாக இருக்கும்போது ஐ திங்க் நம்ம அப்பா அம்மா இல்லை யார் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி ஓட் போட்டாலும் அது தப்பு இல்லை. இட்ஸ் பெட்டர் டு கெட் இன்ஃப்ளூயன்ஸ் பை யுவர் ட்ரஸ்டட் ஒன்ஸ். Okay, that's your opinion, and we'll talk with some other things. மச்சான் ரோல் பண்ணிக்கோடா. ஹலோ, ஹாய். ஒரு சின்ன ஒப்பீனியன் கலெக்ட் பண்ணிட்டு இருக்கோம். அண்ட் யுவர் நேம் இஸ்? அவந்திகா. அண்ட் யுவர் நேம்? அர்ச்சனா. ஓகே, நோட்டா பற்றி உங்களோட கருத்து என்ன நினைக்கிறீங்க? எனக்கு நம்ம ஒரு எஃபர்ட் போட்டு நோட்டா பூத் வரைக்கும் போயிட்டு நோட்டா போடுறதுக்கு ஒரு நல்ல கேண்டிடேட் சூஸ் பண்ணி ஓட் போடுறது ரொம்ப நல்ல விஷயம்னு தோணுது. ஓகே, ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர்ஸ் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஓட்டு போடணும்னு நினைக்கிறேன். ஓகே, தேங்க்யூ. இட்ஸ் அ குட் ஆன்சர். அண்ட் ஓகே, வில் கலெக்ட் ரிவ்யூ ஃப்ரம் சம் அதர்ஸ். தேங்க்யூ. நல்லா தான்டா இருக்கு சார். இதுல என்ன சார் நல்லா இருக்கு? இன்னும் ஒரு கோஆர்டினேஷன்ல யாருமே கரெக்டா கோஆபரேட் பண்ண மாட்டாங்க. ஒரு டேக் கூட நல்லா காலையிலேருந்து நீ ஒழுங்கா பண்ண சார். அவன் காலையிலேருந்து ஒழுங்கா பண்ண மாட்டான் சார். கோஆபரேட் பண்ண மாட்டான் சார். ஒரு டேக் எடுத்தா 20 டேக் எடுக்கலாம் சார். நீங்க வேற அவன்கிட்ட சொல்லி புரிய வைங்க சார். நான் எவ்வளவு சொன்னா கேட்க மாட்டேன் சார். என்ன உங்களுக்கு சார், ஒருத்தருமே ஒரு கண்டென்ட் கொடுக்க மாட்டாங்க சார் ஒரு வீடியோ. என்ன உங்க கண்டென்ட் தானே? கிளாஸ் தான் போறேன் கூட வாங்க, நான் கண்டென்ட் போறேன். கரெக்ட் ட்ரை பண்றேன். போ. குட் ஆஃப்டர்நூன். உட்காருங்க. சரி, ஜிடி செஷன்லாம் எப்படி போச்சு? நல்லா இருந்துச்சா சார்? கொஞ்சம் ரம்பம் தான் சார். ரம்பமா? சரி. Why do we vote? ஓட்டிங் பற்றி காலையிலேருந்து உங்கள்கிட்ட நிறைய பேர் நிறைய விஷயம் பேசியிருக்காங்க. அவனும் புதுசாக பேச போகிறதில்ல. ஜஸ்ட் ஒரு சின்ன Q&A செஷன் மாதிரி நம்ம வச்சுப்போம். உங்கள் மனசில் இருக்கிற கேள்விகள் நீங்கள் கேட்கலாம். அதுக்கான ஆன்சர் நான் கொடுக்க ட்ரை பண்ணுறேன். வில் ஜஸ்ட் கீப் திஸ் செஷன் இன்ட்ராக்டிவ். அவ்வளோதான். முடிச்சதுக்கப்புறம் எல்லாம் கிளம்பலாம். ஓகேவா? ஜீவா ரெக்கார்ட் பண்ணுறேன். ஸ்டார்ட் பண்ணலாமா? சரிடா, நீ போய் கவனி. நான் பேசுகிறேன். சரி, போய் கவனிப்போம். இப்போ சொல்லுங்கப்பா, ஏன் ஓட் பண்ணணும்? ஜனநாயக அகாடமி ஆட்டணும் சார். நம்ம டெவலப்மெண்ட் வேணும்ல. கரெக்ட் தான். டெவலப்மெண்ட் வந்துருச்சா? இந்த ஜென்ரேஷன் பசங்களுக்கு எதுவும் புதுசாக சொல்லித்தர தேவையில்லை. ஏன்னா இப்போ உள்ள பசங்க அவங்களுக்குன்னு சில கேரக்டரிஸ்டிக்ஸ் வச்சு தான் ஓட் பண்ணுறாங்க. ஓட் போடுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள்,
இப்போ ஒரு கேண்டிடேட் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த கேண்டிடேட் அந்த குறிப்பிட்ட கட்சிக்கு என்னென்னலாம் உதவி செஞ்சுருக்காங்க, எவ்வளோ உழைச்சிருக்காங்கிறத பார்க்குறாங்க, எக்ஸ்பீரியன்ஸ் பார்க்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த கேண்டிடேட்னால் உண்மைக்குமே அந்த மக்களுக்கு நல்லது செய்ய முடியுமான்னு பார்த்து தான் ஓட் பண்ணுறாங்க. ஸோ ஓட்டை பற்றின புரிதல் வந்து இருக்குது. பட் ஆனால் இது எல்லாத்தையும் ஓவர் ஷேடோ பண்ண போகிறது என்ன தெரியுமா? ஃபேம். அது எப்படி சார் ஃபேம் வந்து ஓவர் ஷேடோ பண்ணுதுன்னு ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறீங்க? நான் ஃபேம்னு சொன்னது வெறும் பாப்புலாரிட்டி மட்டும் இல்லைம்மா, அதுக்கு பின்னாடி இருக்கிற காஸ்ட், ரிலீஜன் உள்ள நிறைய பாலிடிக்ஸ் இருக்குது. இப்போது நம்ம எல்லாருமே ஒரு கூட்டத்து பின்னாடி தானே ஓடிட்டுருக்கோம், நம்ம ரைட்? ஸோ நீ ஃபேமை பார்த்து ஓட் பண்ணனா நீ ப்ராப்பரான ஓட்டிங் பண்ணலை, நீ ஓட்டை வேஸ்ட் பண்ணுறேன்னு அர்த்தம். நான் சொன்ன ஃபேமுங்கிறது இதுக்கு முன்னாடி நான் சொன்ன அந்த பணிகள், எக்ஸ்பீரியன்ஸ் எக்ஸெட்ரா எல்லாத்தையுமே ஓவர் ஷேடோ பண்ணுது. நீ வெறும் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி ஓட் பண்ணுற, புரியுதா? ஸோ தயவு செஞ்சு அதை பண்ணாதீங்க. அப்போ யாரை நம்பி சார் ஓட் பண்ணுறது? ப்ராக்டிக்கலாக ஒர்க் ஆகிற சொல்யூஷன்ஸை தர கேண்டிடேட்ஸை நம்பி தாராளமாக ஓட் பண்ணலாமா? சிம்பிள். சார் ஒரு ஓட்டு தானே சார், என்ன மாறப்போகுது? அதுவும் ஒரே நாளே என்ன மாற்றம் வரும்? என்னமோ இவ்வளோ அலட்சியமாக பேசுகிறீங்க. ஒரு ஓட்டில் ஜெயிச்சவங்க எத்தனை பேர் இருக்காங்க தெரியுமா? 2008ன்னு நினைக்கிறேன், ராஜஸ்தான் ஸ்டேட் அசம்பிளி எலெக்ஷனில் கல்யாண் சிங் சௌகான்னு ஒருத்தர் ஒரு ஓட்டில் ஜெயிச்சார். அப்போ அவங்ககிட்ட பேசிட்டு சும்மா தானே யோசனை டக்குன்னு ஒருத்தர் வராரா? ஒரு ஓட்டில் ஜெயிக்கிறதோட பெரிய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்ன இருக்குது சொல்லு? கேட்கவே அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. அதான் ஒரு ஓட்டுடைய பவர். அவ்வளோ அலட்சியமாக பேசாதீங்க. உங்களுடைய ஒரு ஓட்டு கேன் பி த பிகினிங் ஃபார் அ நியூ ரெவல்யூஷன், ஓகேவா? அதை புரிஞ்சுக்கோங்க. குரூப்பிசம் இல்லாமல் நீங்கள் உங்கள் ஓட்டை காசு பண்ணிங்கன்னா நீங்கள் எதிர்பார்க்குற மாற்றம் எவ்வளோ லேட்டானாலும் சரி வரும், நிச்சயமாக வரும். குரூப்பிசம்னா ஒரு கூட்டத்துக்கு பின்னாடி ஓடுறதுமா. ஒரு கூட்டத்துடைய ஒரு ஐடியாலஜியும் அவங்களுடைய ஒரு பிலீஃபையும் நாம் வந்து தெரிஞ்சோ தெரியாமலையோ நம்மளுடைய பிலீஃபும் அப்படி தான் இருக்குதுன்னு நம்புறது, ஓகேவா? கெட்ட குரூப்பிசமும் இருக்குது, நல்ல குரூப்பிசமும் இருக்குது. பட் ஆனால் ஓட்டிங்னு வந்துட்டால் ப்ராபப்ளி எல்லாருக்குமே தெரியும், அம்மா அப்பா நிறைய பேர் இன்ஃப்ளூயன்ஸ் ஆவாங்க. ஸோ அதுக்கு பேர் தான் குரூப்பிசம். நல்ல குரூப்பிசமாக இருக்கிறவங்க எந்த தவறும் கிடையாது. ஸோ அதை நீங்கள் பண்ணாமல் ஓட் பண்ணிங்கன்னா நிச்சயமாக எவ்வளோ நாள் ஆனாலுமே சரி மாற்றம் கண்டிப்பாக வரும். இவ்வளோ கஷ்டப்படுறதுக்கு நான் பேசாமல் நோட்டாக்கே ஓட் போட்டுருவேனே. பிளைண்டாக நோட்டாக்கு ஓட் பண்ணாமல் உங்கள் ஏரியாவில் உள்ள கேண்டிடேட்ஸ் பற்றி நல்லா ஸ்டடி பண்ணுங்கள். அவங்க பீப்புள் கிட்ட ரொம்ப ஈஸியாக அப்ரோச்சபிளாக இருக்காங்களான்னு பாருங்கள். அவங்களுடைய ஃப்யூச்சர் பிளான்ஸ் வந்து எஃபெக்டிவாக இருக்கான்னு பாருங்கள். இதெல்லாம் பார்த்து ஓட் பண்ணாலே இப்போதைக்கு போதும், ஓகேவா? ஏன்னா நம்ம என்ன அவங்க கூடவே இருந்து பார்க்க போகிறோம்? எல்லாம் வெளிப்புற காட்சி தானே. ஸோ காஸ்ட் யுவர் ஓட் டு த ரைட் பீப்புள், ப்ளீஸ் டோன்ட் வேஸ்ட் இட். அவ்வளோதான். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நான் சொன்னது எல்லாத்தையும் பற்றி நல்லா யோசிச்சு பாருங்கள். இப்போதைக்கு இந்த Q&A செஷன் ஓவர், இந்த ட்ரைவுமே ஓவர். பத்திரமா எல்லாம் வீட்டுக்கு கிளம்பி போங்க. முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு தெரிஞ்சவங்க கிட்ட சொல்லி எஜுகேட் பண்ணுங்கள், ஓகேவா? தேங்க்யூ. எல்லாம் கிளம்பலாம். எடுத்தாச்சா? சரி, லாஸ்ட் ஒரே ஒரு இது மட்டும் சொல்லிக்கிறேன். கிட்ட வா. ஒரே ஒரு விஷயந்தான். ஜஸ்ட் காஸ்ட் எ ஓட், டோன்ட் வேஸ்ட் இட். பெட்டர் நேஷன், பெட்டர் பீப்புள்.